शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। ओम श्रीनाथादिगुरुत्रयं गणपतिं पेटत्रयं वैभवं सिद्धौघं मठत्रयं तदैवं दूतीक्रमं मण्डलं वीरान्त्यष्टचतुर्दशेकं वीरावली पञ्चकं श्रीमन्माने मन्त्रासहितं वन्दे गुरोर्मण्डलम्। सिन्धूरारुणविग्रहां गणेनां माणिक्यमौलिपुरस्तारानायकशेखरां श्रितमुखीमावीनवक्षोरुहां पाणिभ्यामरिपूर्णरत्नकटकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नकटस्थरक्तकर्णां ध्यायेत्परामम्बिकाम्। லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் 30 மந்திரங்கள் ஸ்லோகங்கள் பூர்வ பாகத்துல இருக்கு. 31வது ஸ்லோகம். குருத்வமங்கிதம் ஸ்தோத்ரம் மம நாம பரசஹஸ்ரகைः येन भक्तैः स्तुता या मे सद्य प्रीतिः परा भवेत्. இதற்கு முன்னால அம்பாள் லோகக்ஷேமத்தை உத்தேசித்து பக்தாளுடைய அனுகிரகத்துக்காகவே வாக்தேவிகளை கூப்பிட்டு அவளுக்கு சொன்னா, நீங்க வாக்தேவிகளா இருக்கேள், அதோட மட்டும் இல்லாமல் என்னுடைய பிரசாதத்தினால் ஜனங்களுக்கு எல்லா விதமான வாக்சக்தியை அளிக்கக்கூடியவர்களாக இருக்கேள், என்னுடைய பக்தர்களுக்கு வாக் விபூதியை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கேள், அதோட இல்லாமல் என்னுடைய சக்கரத்தினுடைய ரகசியங்களை அறிந்தவர்களாக இருக்கேள், என்னுடைய நாமாக்களை சர்வதா சர்வகாலமும் சொல்லிக் கொண்டே இருக்கேள். இப்படி 5 காரணங்கள். ஆகையால் தான் என்னுடைய ஸ்தோத்திரத்தை செய்வதற்கு நான் உங்களை கட்டளை இடுகிறேன். நகுலிங்கிற வாக்தேவதையை சொல்லியிருக்கலாம், மற்ற வாகீஸ்வரிங்கிற வாக்தேவதையை சொல்லியிருக்கலாம், வாக்வாதினிங்கிற வாக்தேவதையை சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த வாக்தேவதைகள் எல்லாம் விட்டு விட்டு இங்க இருக்கக்கூடியதான பிராமணாதி வாக்தேவதைகளை மட்டும் சொல்றதுக்கு காரணம் என்னங்கிறது விசேஷமாக நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு அம்பாள் கட்டளையிட்ட பிறகு என்ன சொன்னா தெரியுமோ, அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. குருத்வமங்கிதம் ஸ்தோத்ரம் மம நாம சஹஸ்ரகைः येन भक्तैः स्तुता या मे सद्य प्रीतिः परा भवेत्. அப்படிப்பட்டதான ஸ்தோத்திரத்தை பண்ணணும். நீங்க எப்படி இருக்கணும் அந்த ஸ்தோத்திரம்? குருத்வமங்கிதம் ஸ்தோத்ரம், கடைசியில என் பெயர் வரணும். இதுவரைக்கும் இருக்கக்கூடியதான ஸ்தோத்திரங்கள்ல எல்லாவற்றையும் அங்கனம் இருக்கணும். அங்கனம்னா முத்ரான்னு பேர். இது தியாகராஜ கீர்த்தனையில தியாகராஜ நூத்தான்னு வரும். அதே போல முத்துவாமி தீட்சிதர் கீர்த்தனையில குருபகான்னு வரும். அது அந்த முத்ரான்னு பேர். அப்படின்னா இவ பண்ணினா அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி நீங்க பண்ணின பிறகு வாக்தேவதே தேவியை நமஹா வாக்தேவதோபாசிதாயை நமஹான்னு வரல. அப்படி இருக்கக்கூடாது. என்னுடைய ஸ்தோத்திரத்துல கடைசி பேரு எனதா இருக்கணும், இல்ல முதல் பேராவது எனதா இருக்கட்டும். அங்கனம்னு முதலையாவது இருக்கலாம், கடைசியிலையா இருக்கலாம். அப்படி எந்த ஸ்தோத்திரத்தை நீங்க பண்ண போறீங்களோ அந்த ஸ்தோத்திரத்தினுடைய கடைசியில என்னுடைய பேர் இருக்கணும். குருத்வமங்கிதம் ஸ்தோத்திரம் மம நாம சஹஸ்ரகைः, என்னுடைய 1000 பெயர்களோட அந்த நாமாக்களை பண்ணணும். ஏன பக்தைः स्तुता या मे सद्य प्रीतिः परा भवेत्. எப்படி இருக்கணும்? அதுக்கு இன்னொரு கண்டிஷன். அந்த நாம சஹஸ்ரத்தை யாரு படிக்கிறானோ, பக்தால் எதை துதிக்கிறானோ இந்த நாம சஹஸ்ரத்தினால், அதனால எனக்கு பிரீத்தி ஏற்படணும், எனக்கு சந்தோஷம் ஏற்படணும். எனக்கு சந்தோஷம் ஏற்படுற மாதிரி நீங்க நாமாக்களை ஏற்படணும். அது தெரியணும். ஆகையால் இந்த நாமாக்கள்ல ஒரு விசேஷம் இருக்கு. இந்த நாமாக்கள்ல நீங்க சொல்லும் பொழுது அந்த பக்தால் யாரு படித்தாலும் அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். எனக்கு சந்தோஷத்துக்குள்ள ஒருத்தரை போற்றினால் அவளுக்கு சந்தோஷம் தானே வரும். அது எப்படி துன்பம் வரும்? அப்ப எனக்கு சந்தோஷம் வரக்கூடியதான நாமாக்களாகவே சொல்லணும் அப்படின்னு சொல்ற அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம்.
சிலது ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்திரீகளுக்கு சாதாரணமாக அவ ஆத்துக்காரரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அவ ஸ்தோத்திரம் பண்றா இல்லைங்கிறது அப்புறம். ஆனா எல்லோரும் ஒரு ஆத்துக்காரரை ஸ்தோத்திரம் பண்றா போல இருக்கணும். ரெண்டாவது, தன்னுடைய ஆத்துக்காரர் பண்ணியதான வீரியங்கள் எல்லாம் எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கணும். ரெண்டாவது, அதுக்கு மேல தன்னுடைய அசாதாரணமான செயல்கள் மற்ற தேவதைகளுக்கு செல்லாமல் தனக்கு மட்டும் வரக்கூடியதான நாமக்களாக இருக்கணும். இவைகள்லாம் பார்த்துதான் இப்படிப்பட்டதான ஒரு ஸ்தோத்திரம் இருந்தா என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்ற. ஏன பக்தே சத்ய பிரீதி பகாபவேத் அப்படி. இப்ப பாஷ்யம் பார்ப்போம். ஆக்யப்த வியர்த்தமாமேவ குருத்வமிதி. இப்ப எதுக்கு நான் ஆக்ஞாபனம் பண்றேன்னு சொன்னால ஆக்ஞாபிதவியமாக எதை நான் சொல்ல போறேனோ அந்த அர்த்தத்தை சொல்றார். குருத்வமிதி நாமசாஹஸ்ர கைஹி இது இச்சம்பூத லட்சணே திருத்தீயா. நாமசாஹஸ்ர கைஹின்னு திருத்தீயா விபக்தி சொல்லிருக்கு. மூன்றாவது வேற்றுமை. அது எப்படி இச்சம்பூத லட்சணே? எங்க மின்னல் அடிச்சதுன்னு கேட்டா மரத்துக்கு மேல அடிச்சதுன்னா மரத்துக்கும் மின்னலுக்கு சம்பந்தம் உண்டா? அவன் ஜென்ம கேட்டான், சார் மின்னல் அடிச்சது எங்கன்னா மரத்துக்கு மேலன்னா. மரத்துக்கும் மின்னலுக்கும் சம்பந்தம் இல்லாத போனாலும் மரத்துக்கு மேல அடிச்சதுங்கிற ஒரு அபிப்பிராயம் என்ன சொல்றது? அந்த மரத்துக்கு சம்பந்தம் இல்ல அந்த திக்குல அடிச்சதுன்னு அர்த்தம். அதே மாதிரி நாமசாஹஸ்ர கைஹிங்கிறதுனால இது வெறும் பேரைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இது பேரா இருந்தாலும் அந்த மந்திரமாக என்னுடைய பிரீதியை கொடுக்கும். அப்படிப்பட்டதான ஸ்தோத்திரத்தை பண்ணணும். சஹஸ்ரநாமோபலட்சிதம் மம ஸ்தோத்திரம் குருத்வம் இது அன்வய. சஹஸ்ரநாமா என்று சொல்லக்கூடியதான இப்படி எடுத்து காட்டக்கூடியதான என்னுடைய ஸ்தோத்திரத்தை பண்ணுங்க. இது ஸ்தோத்திரம் துதிச்சார். ஆனா அதுக்கு என்ன பேரு? சஹஸ்ரநாமம்னு ஒரு பேரை வச்சுட்டு இருக்கோம். ஏதது உபலட்சிதமாக அப்படின்னா இது காட்டின வழியாக ஸ்தோத்திரம். இது வெறும்னு ஒரு நாமக்கள். ஆனா இந்த நாமாக்கள்னால என்ன சொல்றது? அம்பாளுடைய திவ்யமான ஸ்தோத்திரம் இதுல வருது. திவ்யமான ஸ்தோத்திரம் வேதோக்தமான ஆகமோக்தமான தந்திரோக்தமான அம்பாளுடைய விஷயங்களை சொல்லக்கூடியதான ஸ்தோத்திரமாக இருக்கு. அந்த ஸ்தோத்திரம் விசிரட்டி மமாங்கிதம் இது மம நாம்னா சின்ஹிதம் இத்தியர்த்த. மமாங்கிதம்னா என்ன? என்னுடைய பேரோட கூடியதான. சாதாரணமாக முத்ராக்கும் அங்கத்துக்கும் வித்தியாசம் உண்டு. முத்ரான்னு சொன்னாலும் யாரு பண்றாளோ அவ பேர். யாரு ஆக்சுவலா யார துதிக்கிறாளோ அவளுடைய பேர் வந்து அங்கனம்னு பேர். பழைய நாள்ல புத்தகத்தை எழுதி ராஜாவுக்கு அங்கிதம் பண்ணி விடுவா. அப்ப ராஜா பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அது இல்ல. இதுன்னா எனக்கு என் பேர் இருக்கணும் அதுல, அப்படி நீங்க பண்ணுங்க அப்படிங்க. அங்கனம் நாம சரம ஸ்லோகே நாம பிரக்ஷேபா. அங்கனம்னா என்னது? கடைசி ஸ்லோகத்துல அம்பாளுடைய பேர் அங்க எடுக்கணும். யதா காமதேவாங்கே ராகவ பாண்டவியே. ராகவ பாண்டவியத்துல காமதேவர் காமதேவா அப்படின்னு முடியுது. காவிய லட்சுமி அங்கே கிராதார்ஜுனியாச்சா. கிராதார்ஜுனியத்துல கடைசி காவியத்துல கடைசியில காவியலட்சுமி அப்படின்னு வருது. ஆகையால் இந்த அங்கனம் இருக்காமல் எனக்கு சொல்லணும். பிரகிருத்தேச்ச யத்யபி அம்பாயாக அனந்த நாமானி. அம்பாளுக்கு எத்தனை நாமாக்கள் இருக்கு கணக்கிட முடியாது. இன்னைக்கு கணக்கு என்னென்ன இருக்க போறதுன்னு மேல பார்க்க போறோம். எத்தனைங்கிற கணக்கு. அதே போல அம்பாளுடைய நாமாக்கள் இவ்வளவு என்று சொல்ல முடியாது. வேதங்களையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் ஆகமங்களையும் நிகமங்களையும் அம்பாள்ல அத்தனை நாமாக்கள் அம்பாளுடைய நாமாக்கள் இருக்கு. ஆனா அந்த நாமாக்கள் எல்லாம் ததாபி லலிதா இது அசாதாரணம் நாம. அத்தனை நாமாக்களையும் மிக சிறந்ததான நாம, உயர்ந்ததான நாம அது லலிதாங்கிற நாம. அந்த பேருக்கு லாலித்யம் லலிதேத்யாஹோ அப்படின்னு சொல்ல போறோம். அப்படி லலிதாங்கிற நாம ரொம்ப உயர்ந்தது. அந்த நாமாவோட முடியணும் அப்படின்னு. லலிதா இது அசாதாரணம் நாம. ஏன்னா குணிருத்ர ஈஸ்வராதி பத்னேஸ்வபி. அவளுக்கெல்லாம் பவானி அப்படின்னு பேர் உண்டு. பவானி, சர்வாணி, முருடானி இது பேர்கள்லாம் குணிருத்ரனுடைய ஆத்துக்காரனுடைய பேரு.
அதோடைய ஈஸ்வர பத்னிக்கு பேரு ஈசானி, அப்படிதான் பரமேஸ்வருடைய பத்னிக்கு பேரு. அது மாதிரி இருக்கப்படாது. நான் இன்னொருத்தருடைய ஆசகாரிங்கிறதுனால இல்ல, ஸ்ரீமாதா ஸ்ரீமஹாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி, இங்கே போற்றக்கூடியதான தெய்வம் உபனிஷத்துல இருக்கக்கூடியதான பரபிரம்மம். அந்த பரபிரம்மமானது உங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக சோபாதிகமான ஒரு உருவத்தை எடுத்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். அதனால மற்ற தேவதைகளுக்கு சாதாரணமா இருக்கிற நாம இருக்கப்படாது. இது பிரயோகேட பவான்யாதி நாம பிரயோகேன பவாய தேவாய நம சர்வாய தேவாய நம. பவனுடைய ஆசகாரி பவானி, சர்வனுடைய ஆசகாரி சர்வாணி, அப்படி வரும். ஆனா இங்க லலிதாங்கிறது அப்படி இருக்காது. வேற எதுக்கு இன்னொருத்தருடைய ஆசகாரிங்கிற அபிப்பிராயத்தில் இருக்கப்படாது. பிரம்மஸ்வரூபமாகவே நான் இருக்கணும். ஏன்னா மேல போய் பார்க்க போறோம், எல்லா தெய்வத்துக்கும் ஒரே ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம். உருவற்றதான ஒரு ஸ்வரூபம், நிர்குணமான ஒரு ஸ்வரூபம், நிர்விசேஷமான ஒரு ஸ்வரூபம், சாதாரணமாக எல்லோருக்கும் அகப்படாதான வாசாம கோச்சரமான ஒரு ஸ்வரூபம். அதுக்கு பராரூபம்னு பேர். அதற்கு அடுத்ததாக நம்ம அறியக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் மந்திர ஸ்வரூபம். இது குருமுகமாக நம்ம காதுல விழும். ஆகையால் அந்த ஸ்வரூபம் தானா தெரியாது, குருமுகமாக உங்களுக்கு காதுல அறியக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அந்த மந்திர ஸ்வரூபம். அது அம்பாளுடைய சூக்ஷ்ம ஸ்வரூபம். அதையும் ரொம்ப பேருக்கு ஜீர்ணித்துக் கொள்ள முடியாது. அதற்காக என்ன பண்ணினா அம்பாள் சதுர்புஜே சந்திரகலாவதம்சே குச்சோன்னதே குங்குமராகதோடே புன்றே நமஸ்தே ஜெகதேக மாதா அப்படின்னு 4 கைகளோடையும் பாதம் அங்குஜம் வரதம் முதிரைகள் இப்படி எல்லாம் இதை கொட்டிருந்ததால அம்பாளுடைய ஸ்வரூபமாக நாம் மனசுல காட்சி அளிக்கிறார். நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு நிச்சயமாக அந்த ஸ்வரூபத்தை பார்க்கலாம். அந்த பார்க்கக்கூடியது எப்படி சொல்றதுக்கு வேதமானது சொல்றது, அது நிச்சயமாக நீங்க நீங்க சொன்னபடி படிநிலையானால் இப்பிறவியில கடைசி கடத்துக்கு முன்னாலேயாவது அம்பாளுடைய ஸ்வரூபத்தை உங்க மனசுல நீங்க பார்க்கலாம், அபரோட்சமாக அறியலாம். அப்படின்னு நம்ம பண்ணல சார், வரவே இல்லை சார், 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு 10 வருஷம் பண்ணணும்னு ஒழுங்கா பண்ணல. ஆனா பண்ணினா நிச்சயமாக வரும், அதுல சந்தேகம் கிடையாது. வேதம் சொல்றது, ஆகமங்கள் சொல்றது. அதே போலயே உங்க மூலாதாரத்திலிருந்து பிரம்மரந்திர பரியந்தம் இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்துல மின்னல் கொடி மாதிரி தெரியும். சடில் ஏகாசமருதி சட்சத்ரோபரி சம்ஸ்திதா அப்படின்னு மின்னல் கொடி மாதிரி அந்த ஸ்வரூபத்தை நீங்க பார்க்கலாம். அப்படி இதுதான் சாட்சாத்காரம். எதிர்க்க சிம்மவாகினியாக சூலத்தை கையில் எடுத்துன்னா மகிஷாசுரமர்த்தினி வந்துட்டா அலறி ஹார்ட் அட்டாக் வந்துடும் உங்களுக்கு. அப்படி வர இப்படிதான் ஒரு ஸ்வரூபம், பரம சௌமியமான ரூபம் இப்படி வரும். இது 3வது ரூபம், பராஸ்வரூபம், சூக்ஷ்மஸ்வரூபம். அதற்கு மேல ஸ்தூலமான வடிவம். இன்னும் சில தேவதைகள் அதை விட ஸ்தூல தரமான ரூபத்தை வச்சுருக்க. எப்படி கங்காங்கிற ஒரு ஸ்வரூபமானது கங்கா நதியாக வந்த, ஹிமவான்கிற ஒரு ஸ்வரூபம் மலையாக வந்திருக்க. இதெல்லாம் ஸ்தூல ரூபம் போறாது, ஸ்தூல தாரா ரூபம். இப்படி மனுஷாளுக்கு எப்படியாவது அதில் ஒரு பக்தி அவளுடைய மனசு சேரணுங்கிறதுக்காக இப்படி பல உருவங்களானது அங்கங்க சொல்லப்பட்டது. அதுல லலிதாங்கிற ஒரு ஸ்வரூபம் ரொம்ப சிறந்ததான ஒரு ஸ்வரூபம், அசாதாரணமான ரூபம். என்ன லலிதான்னு சொல்றேன், திரிபுரா நோ சுந்தரி நோ, திரிபுர சுந்தரிங்கிற ஒரு நாமா இருக்கு. அது வேற யாருக்கும் வரலையே, இண்டிபெண்டன்ட் நாமா தானே, வேற காரணத்துக்காக வரலையே. அப்ப திரிபுர சுந்தரிங்கிற நாம ஒழுங்கா இருக்கலாமே அப்படின்னு கேட்டுட்டார். ஆனா இன்னொரு தந்திரத்துல திரிபுர சுந்தரிங்கிறது முதல் நிச்சய பிரதிபல் நிச்சயக்கு சொல்லியிருக்கு. சாதாரணமாக நம்ம பிரதிபல் நிச்சய காமேஸ்வரின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஐம் சகலகரின் நிச்சயக்குமே மதத்திரமே சௌ அப்படிங்கிற ஒரு நாமாவை சொல்லி அது காமேஸ்வரி நிச்சயா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஒரு தந்திரத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா திரிபுர சுந்தரிய காமேஸ்வரி நிச்சயா பிரதிபன் நிச்சயா சொல்லு. பிரதிபன் முக்கியரா காந்த திதிமண்டல பூஜிதா அப்படின்னு பிரதிபத்துல இருந்து ஆரம்பிச்சு முதல்ல இருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடியதான 15 நித்யாதேவிகள், 15 கலைகள் அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம். அது 16வது கலை மகாநித்யா கலை நடுவுல இருக்கு. அது சம்பந்தப்படாது, இதோட யாரையும் தொட்டு இருக்க.
இந்த 15 ஸ்திரீகளை பூஜை பண்ணும் பொழுது ஒருத்தருக்கு ஒரு நாள் ஒருத்தருக்கு தொட்டு இருப்பார். மகாநித்யா இதோட சம்பந்தமா இருக்காது. அதேதான் இந்த ராதா கல்யாணம் பண்ணும் பொழுது நடுவுல கிருஷ்ணன் ஒரு தீபத்தை வச்சுட்டு சுத்தர பார்த்தேளா, அங்கனா மங்கனா மந்தரே ராமாதவம் மாதவம் மாதவம் சாந்தரே அங்கனா அப்படின்னு நடுவுல கிருஷ்ணரை வச்சு சம்பந்தம் இல்லாம சுத்தர பார்த்தேளா. அதே மாதிரிதான் இங்கேயும் மகாநித்யா ஸ்வரூபமானது எல்லாத்தையும் அப்பாற்பட்டதாக சாட்சிஸ்வரூபம். சாட்சரி விஜயத்தே தவமூர்த்தி ரேகா, மற்ற ஸ்வரூபங்கள்லாம் உன்னோட ஒண்ணு சேரும். ஆகையால் அந்த நடுவுல இருக்கக்கூடியதான அம்பாளும் அந்த அம்பாளுடைய கிரணஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான நிச்சயங்கள்ல ஒரு நிச்சயாக பிரதிபன் நிச்சயாக சொல்லப்பட்டதான காமேஸ்வரியை சந்திராந்தரத்துல திரிபுராங்கிற பேர்லயும் சொல்லிருக்கு. ஆகையால் திரிபுராங்கிற பேர் தனக்கும் இன்னொருத்தருக்கும் காமன் இருந்தா என்ன சார், ஒரே அதுல 2 ஸ்ரீனிவாசன் இருந்தா ஒருத்தர் லெட்டர் இன்னொருத்தருக்கு போகும், நம்ம பார்த்துட்டே இருக்கோம். என்ன ஸ்ரீனிவாசன் இருக்கா அங்கே கொடுத்துருவான், அவ கொண்டு வந்து இங்கே கொடுப்பான். அது மாதிரி இருக்க நம்ம பார்த்திருக்கோம் பாத்தீங்களா, அது மாதிரி இருக்கக்கூடாது. இந்த பேர் வச்சா அது எனக்கு மட்டும்தான் இருக்கணும், உலகத்துல வேற யாருங்க இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டதான நாம சொல்லுவோம். திரிபுர சுந்தரி நாமனோபி தந்தாந்தரே பிரதிபத்தி நித்யாயா சத்வாத் அதா சஹஸ்ரநாம சமாப்தி ஸ்லோகே, சஹஸ்ரநாமத்தினுடைய கடைசி ஸ்லோகத்துல பலஸ்ருதி கரம ஸ்லோகேதா, பலஸ்ருதியை சொல்லும் பொழுது அதுல சரஸ்வதி ஸ்லோகத்திலையும் லலிதாம்பிகா இது நாம்னா உல்லேகா, லலிதாம்பிகாரு வரணும். ஸ்ரீசக்கரராஜ லலியா ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி ஸ்ரீ சிவா சிவசக்திய ரூபிணி லலிதாம்பிகா அப்படின்னு முடியாது. சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் எங்க முடியாது, இப்படி முடியாது. ஸ்ரீ சிவா சிவசக்திய ரூபிணி லலிதாம்பிகா அப்படின்னு. இந்த லலிதாம்பிகான்னு முடியணும்னு சொன்னாரோ இல்லையா, அதனால இங்க முடியும். இது நீங்க எதற்கு சொல்லிருக்கேன், 1000 நாமாக்களுக்கு சொல்லிருக்கேன். இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரமானது 3 பகுதியா இருக்கு. முதல் பகுதியானது பூர்வ பாகம், நடுவுல இருக்கக்கூடியதான பகுதியானது 1000 நாமாக்கள், கடைசி பகுதியா இருக்கக்கூடியது உத்தர பாகம் பலஸ்ருதி. சஹஸ்ரநாமம்னு என்ன அர்த்தம், 1000 நாமாக்கள்னு அர்த்தம் சொல்லுடா. இல்ல சஹஸ்ரநாமத்தை படிக்கிறேன்னு என்ன அர்த்தம், 3 பாகத்தையும் சேர்த்து படிக்கிறேன்னு அர்த்தம். சில பேர் என்ன சொல்றா, ஸ்ரீமாதால ஆரம்பிச்சு லலிதாம்பிகா ஓம் போயிடுத்துட்டான், ஓம் தத்துவத்தை எடுத்துட்டான். இன்னும் சில பேர் சொன்னார் அப்படி இல்ல சார், உத்தர பாகமும் சேர்ந்து படிக்கணும். அப்ப உத்தர பாகமும் சேர்ந்து படிக்கணும்னு உத்தர பாகத்தை கடைசியில தானே சஹஸ்ரநாமம் முடிகிறா போல. அப்ப உத்தர பாகம் கடைசியில லலிதாம்பிகாம் ஆனந்தமக்ன ஹிருதய சத்ய புலகிதோ பவது அப்படின்னு இந்த சஹஸ்ரநாமத்தினுடைய உத்தர பாகத்தினுடைய கடைசி ஸ்லோகத்திலையும் அங்கே லலிதாம்பிகா அப்படின்னு அம்பாளை லலிதாம்பிகால தியானம் பண்ணி. ஆகையால் இந்த பெயர்களுக்குள்ள உயர்ந்ததான பேர் அது லலிதாங்கிற பேரு. ஆகையால் அந்த லலிதாங்கிற பேரானது அசாதாரணமாக மற்ற எந்த தெய்வத்துக்கும் இல்லாததான பேரு, உயர்ந்ததான ஒரு மந்திரமாக இருக்கக்கூடியதான நாமாவானது கடைசியில இருக்கணும். கடைசியில நாமாக்களுடைய கடைசியில இருக்கணும். அதே போல உத்தரார்த்தத்தினுடைய கடைசி ஸ்லோகத்திலையும் இருக்கணும் அப்படின்னு லலிதாம்பிகேஜ நாம்னா உல்லேகா. அதனால என்ன, 1000 நாமாக்கள் ஒரு பகுதி, 1000 நாமாக்கள்ல லலிதாங்கிற ஒரு நாமா வச்சு. இப்ப விஷ்ணுதாஸ் நாமம் சொல்றோம், விஷ்ணுதாச சொல்ல முடியல சார், டைம் இல்ல, என்ன பண்றது, முடியவே மாட்டேங்கிறது. 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆகுது. சில சமயத்துல நம்ம வேகமா சொல்லணும்னு நினைச்சாக்கா எங்கேயாவது தாண்டி போயிடுறோம், மறுபடியும் சொல்ல வேண்டியதாச்சு. என்ன பண்றது வம்பான்னா இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுங்க, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானமே. ஸ்ரீராம ராம ராம சொன்ன போருமா, இத நான் சொன்னேன்னா இதான் சொல்லுவா. 1000 நாமாக்களை எங்க தத்துவம் அப்படின்னு. இது என்ன, இது ஷார்ட் கட்டுன்னா என்ன அர்த்தம், அந்த பலத்தை கொடுக்கிறது. எந்த பலம், அந்த 1000 நாமாக்கள் விஷ்ணுதாசனம் சொன்ன எந்த பலமோ அதே பலம் இது கொடுக்கிறது. ஆனா அதுக்குனால வரக்கூட அந்த கிருஷ்ணாசனத்துக்கு என்ன பலம் தெரியுமோ, முதல்ல அது சர்வ பாப நிவர்த்தி, சகல பாப நிவர்த்தி தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பலம். அதான் ஆச்சாரியா
ஹரிகோவிந்த ஸ்தோத்திரம் பண்ணும்போது மோகமுத்திரத்துல ஏயம் கீதா நாம சஹஸ்ரம் அப்படின்னு சொல்லிட்டேன். பகவத்கீதை ஒரு ஸ்லோகம், ஏன்னா கீதாக பகவத்னு சொல்லல, கீதா சிங்குலர். ஒரு ஸ்லோகம் வார்த்தா போறோம் கீதையில. நாம சஹஸ்ரம் 1000 நாமாக்களும் படிக்கணும். எதற்காக? இவன் காலம்ல இருந்து ராத்திரி வரைக்கும் என்னென்னமோ தப்பு தட்ட காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும். இந்த காரியங்கள்லாம் இவனுடைய பாபத்துல போய் சேர்றது. அது சேராம இருக்கிறதுக்காக விஷ்ணுதாசனம் படிக்கணும். இப்ப என்னாச்சு? எதன்ஹாத் குருதே பாபம் ததன்ஹாத் பிரதி முச்சதே, எத்ராத்ரியா குருதே பாபம் சத்ராத்ரியா பிரதி முச்சதே. எங்க சார் வருதுன்னு கேட்கப்படாது, சந்தியாவந்தனம். இதுல நாம் இப்படி சொல்லிட்டு இருக்கோம். அவனா பகல்ல இருந்து ராத்திரி வரைக்கும் பண்ற பாபங்கள் ராத்திரியில சாய சந்தியில போடும். ராத்திரியில பண்றது பகல் வரைக்கும் பண்ணக்கூடியது பிராத சந்தியில போடும். ஆகையால் மனுஷன் எப்படி இருக்க? சுத்தமா இருக்கான். அதே மாதிரி சந்தியாவந்தனம் பண்ணாத டிரைவர் நிக்காள் இல்ல, மற்றவர்கள் வேலை பண்ணி ஆகணும். பண்ணாதவர்களுக்கெல்லாம் எப்படி சார்? விஷ்ணுதாசனம் படிச்சா போதும் அப்படின்னு விசேஷமா. அது அப்படி அதை பண்ண முடியலன்னா அந்த பாபம் போறதுக்கு என்ன வழி? ஸ்ரீராம ராம ராமான்னு சொன்னா போதும். ஆனா இது பண்ணினா மீதி எல்லாம் போகும், பாபம் மட்டும்தான் போகும். ஆனா விசேஷ பலங்காவது இங்க கிடைக்காது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஒவ்வொரு நாமாவுக்கும் விசேஷமான பலன் உண்டு. அந்த பலன் இதுல கிடைக்காது. அதே மாதிரியே லலிதா சஹஸ்ரநாமம் 1000 நாமாக்கள் சொல்ல முடியலன்னா என்ன பண்றது? சரி, என்ன பண்றதுன்னு நாசமா போது சொல்லுமா வேதம். மனுஷியால் வெய்வா, ஆனா வேதம் வெய்யாது. வேதமானது எப்பொழுதும் தாங்கள் சௌக்கியமா இருக்கணும்னே பார்க்கும். உபாசக்காலும் அப்படிதான் வாழ்க்கையை அமைச்சுக்கணும். யாரையும் வெய்யப்படாது, யாரிடத்துலயும் கோபம் வரப்படாது. அவன் எவ்வளவு தப்பு பண்ணினாலும் நீங்க பொறுமையாக இருக்கணும். இப்படி இருந்தா எல்லாரும் உங்க தலையில உலகத்தை வச்சுட்டு போன போட்டு நமக்கு. அப்ப என்ன விவகாரம்? யாரிடத்துலயும் கோபம் இருக்கக்கூடாது. ஸ்திரீகளை அனாவசியமா வெய்யப்படாது. இப்ப அவசியமா வெய்யலாமோ? வெய்யப்படாது. இப்படி எல்லாம் சில நியமங்கள் வச்சுட்டு இருக்கா. ஏன்னா வித்யா சமஸ்தா தவதே விரூபா அப்படின்னு அம்பாளுடைய ஸ்வரூபம் தான் எல்லா சாஸ்திரங்களும். பிரியசமஸ்தா சகலா ஜகத்து, உலகத்தில் இருக்கக்கூடியதான சகலமான ஸ்திரீகளும் அம்பாளுடைய ரெப்ரசன்டேட்டிவ். புருஷாலும் யூஸ்லெஸ்ஸா இருக்காங்கல்ல, அது அவளை கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது. விவகாரம் என்னன்னா இப்படி இருக்கிறதுக்கு அந்த லலிதாங்கிற ஒரு பேர் இருக்க பட்சல அத சொன்னாலே 1000 நாமாக்கள் சொன்ன பேர். அதுக்காக நீங்க லலிதா லலிதா சொல்லிட்டு இருந்தேன், அப்புறம் என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும். ஆனா அது பக்தியாக மனசுல நினைச்சுக்கணும். ஆகையால் அந்த லலிதாங்கிற பேர்ல அவ்வளவு வசதி இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தை இப்படி சொன்னார். அயக்ரேவவாதா இத்யாஜ்ஞப்தாவதோ தேவ்யா ஸ்ரீதேவ்யா லலிதம்பயா ரஹஸ்யேர் நாமதேர் திவ்யை சக்ரஸ்தோத்திரமனுத்தமம் இத்யாஜ்ஞப்தாக வதோ தேவ்யா. இப்படி சொல்லப்பட்டதுமே, அம்பாளால கட்டளையிட்டப்பட்டதுமே ஸ்ரீதேவியா லலிதம்பயா. யாரால? அம்பாளால. அம்பாள் யாரு? ஸ்ரீதேவி. எல்லா தேவிகளுக்கும் ஸ்ரீமத்வத்தை கொடுக்கிற தேவிகள். மற்ற எல்லா தெய்வத்துக்கும் ஸ்ரீமத்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியதான ஆத்யாசக்தி. அப்படிப்பட்டதான அம்பாள் சொன்னதுமே ரஹஸ்யேர் நாமதேர் திவ்யை சக்ரஸ்தோத்திரமனுத்தமம். ரஹஸ்யேர் நாமதே திவ்யை 1000 ரகசியமான நாமாக்கள்னால சக்கரஸ்தோத்திர வரோத்தமம் உத்தமமான எதை விட உயர்ந்ததான ஸ்தோத்திரம் இல்லையோ அப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணினார்கள். அப்படின்னு சார் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு, பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு அது அப்படித்தான் சார். அவளுக்கு ரெடியா இருக்கு. வாக்தேவிகளோ இல்லையோ, வேதங்களும் சாஸ்திரங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் ஆகமங்களும் நிகமங்களும் அத்தனையும் அவ கையில இருக்க. அடுத்த க்ஷணம் பண்ணிட்டு 1000 நாமாக்கள் அம்பாள் எந்த ஸ்தோத்திரத்தை வாசித்தா அம்பாளுடைய உயர்ந்ததான ஒரு பிரீத்தி ஏற்படுமோ அப்படிப்பட்டதான ஸ்தோத்திரத்தை பண்ணிவிட்டா. ஏன்னா அவ்வளவு வல்லமை உள்ளவர்கள். இது ஒரு அர்த்தம். இது ஒரு அர்த்தம் என்ன? ஆக்கிய பண்ணியாச்சு, பண்ணின அடுத்த செகண்ட் பண்ணினா இருக்கும். ஏதோ ஒரு 5-6 மாசம் எடுத்துட்டு இருப்பா. சினிமால இப்பதான் கல்யாணம், அடுத்த சீன்ல குழந்தை பிறக்கும். அது எப்படி சார் அப்படின்னு கேட்கறதுண்டா? அதே போலயே சீக்கிரமான காலத்துல பண்ணிவிட்டா அப்படின்னு அர்த்தம். அதனால 9 ஸ்லோகங்கள் புனரபி ஹயக்ரீவ வாக்கியம். மறுபடியும் ஹயக்ரீவர் சொல்கிறார். அத்த பூர்வ ஸ்லோகார்த்தேன பௌனருத்ய பாவாத் ஏவ முக்தம்.
ஏன பக்தே ஸ்துதாயேமே சத்ய பிரீதி பரா பவேத்னு முன்னோர் ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. அதே போலயே இங்க என்ன அர்த்தம், ரகசியர் நாம் திவ்யைஹி அப்படின்னு சொல்லிருக்கு. ஆனா அம்பாளுக்கு பிரீத்திகரமான நாமாக்கள்னு அங்க சொல்லி இருக்கிறதுனால இங்க ரெண்டாவது அப்படி சொன்னார், அதனால தோஷம் இல்லை. ரகசியைஹி சக்கரராஜஸ்ய மந்திரோத்தார ரகசியாபியாம் சகிதைஹி. இந்த இடத்துல எப்படி இந்த ரகசிய நாம சோகத்திரம்னு சொல்றது அப்படின்னா, சக்கரராஜத்தினுடைய ரகசியங்கள் அதுல இருக்கு. சக்கரராஜம்னா ஸ்ரீசக்கரம், ஸ்ரீசக்கரத்தினுடைய ரகசியங்கள் அங்க இருக்கு. மந்திரோத்தார ரகசியங்கள் எல்லாம் அங்க இருக்கு. 1000 நாமாக்கள்ல அம்பாளுடைய மந்திரம் எல்லாம் அதுல வருது. மேல ஒவ்வொரு நாமாவளியும் ஒவ்வொரு மந்திரம், அது அத்தனை மந்திரங்களும் நம்ம பார்ப்போம். சூக்ஷ்மமான மந்திரங்கள் எல்லாம் இந்த நாமாக்கள்லயே உத்தாரமாகிறது. உத்தாரமாகிறதுன்னு என்ன அர்த்தம், அதுக்குள்ள மங்கி கிடக்கிறது நாமாக்களை சொல்லும் பொழுது அந்த நாமாவை சொன்ன பலன் வருது. அது சூட்சுமி ஊனி கவனித்தால்தான் இதுல இந்த மந்திரம் இருக்கு அப்படின்னு தெரியும். அப்படிப்பட்டதான மந்திர ரகசியங்களும் ஸ்ரீசக்கரத்தினுடைய உத்தார ரகசியங்களும் அதோட இருக்கு. அதோட கூடியது மத்வர்த்தியா அச்பிரத்யா ஸ்துதிஹ ஸ்தோத்திரமஸ்யாஸ்தி ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஸ்துதி இருக்குங்கிறதுக்காக அப்படிப்பட்டதான ஸ்தோத்திரத்தை பண்ணுங்க. ரகசிய நாம சாஹஸ்ரம் இதி தத்விஸ்ருதம் பரம் ததக் கதாசித் தததி திக்வா சிம்ஹாசனேம்பிகா. இப்படி ரகசியநாம ஸ்தோத்திரம் ஆச்சு, பண்ணியாச்சு. அது எப்படி தத் விஸ்ருதம் பரம், ரொம்ப எல்லோருக்கும் தெரிஞ்சது, மிக பெயரடைந்தது, அப்படிப்பட்டதான ஸ்தோத்திரம் பண்ணினாரா. பண்ணின பிறகு சிம்ஹாசனேம்பிகா ஸ்தோத்திரம் பண்றது மட்டும் இல்ல சார், புத்தகம் எழுதுற வசதி இல்ல, அத பப்ளிஷ் பண்ணணும், அத 10 பேருக்கு தெரியணும். எல்லாம் போட்ட புத்தகம் எல்லாம் உங்க ஆத்திலேயே கிடக்கும், யாரும் வாங்க மாட்டா. அப்படின்னா என்ன பிரயோஜனம்? இந்த சஹஸ்ரநாமம்னா என்னாச்சு, இது எல்லோருக்கும் தெரியணும். ஏன் பக்தாள் எந்த மூலையில இருக்கான்னு தெரியாது, யாரு பக்தாள்னு தெரியாது. பாக்கிறது அழகா விபூதி எல்லாம் போட்டு 10 ருத்ராட்ச மாலை போட்டு படிக்க மாலை போட்டு பெரிய குங்குமம் வச்சுண்டு அப்படியே பார்த்தோம்னா அடே அப்ப பெரிய தாடி வளர்த்துட்டா அவளுக்கு பார்த்தா நமக்கு பக்தாளா தோடும். உள்ள வேற விதமா இருக்கும், ஒண்ணுமே தெரியாம சாதாரணமா இருப்பான், உள்ள உயர்ந்ததான ஒரு பக்தனா இருப்பான். அது மேலோட பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப சிம்பிளா இருப்பா. ஆனா அவருக்கு அபரிவிதமான சக்தி இருக்கு. அது என்னது ಅನ್ನೋದನ್ನು சாட்சாத்தாக அறிய முடியாது. 64 நாயன்மார்கள பார்த்து இளையவர் பொம்மையை பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா அவளுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா எப்படி எளிதான ஒரு வாழ்க்கை, ஆனா அவள் எப்படி ஒரு உயர்ந்ததான ஒரு திறமையும் ஒரு சக்தியும் அடைஞ்சிருக்கா தெரியாதே நமக்கு. அதே விதமாக யாரு பக்தன் இல்லைன்னு அம்பாளுக்குத்தான் தெரியும். நம்ம பார்த்து வெளி உலகத்தை பார்த்து நாம் எடை போட முடியாது. ஆனாலும் அந்த பக்தால் எந்த மூலையில இருக்கான்னு தெரியாது. ஹிமாலய குகையில இருக்கலாம், மദ്രാஸ் நகரத்துல இருக்கலாம், இல்ல உங்க ஆத்துல நீங்களாவே இருக்கலாம். யாருக்கு இருந்தா உயர்ந்ததான பக்தால அவளுடைய மனசுல பக்தி எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அந்தந்த பக்தியாக அவளுடைய மனசுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்டதான பக்தால் எல்லோருக்கும் இந்த சாஸ்திரம் போய் சேரணும். அதுன்னா அம்பாளுடைய ஒரு எண்ணம். ஆகையால் என்ன பண்ணினாலா ததக்கதா சிம்ஹாசனேம்பிகா. ஒரு நாளைக்கு என்ன பண்ணினாலும் அவள் எழுதி ஆச்சுன்னு கண்டுபிடிச்சா சரி. ஒரு நாளைக்கு அம்பாளுடைய சபை, அதுல அம்பாள் உட்கார்ந்து இருக்கா. எதற்காக? எல்லோருக்கும் தரிசனம் கொடுப்பதற்காக. ராஜாவானவர் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் ஜெனரல் பப்ளிக்காக தரிசனம் கொடுக்கணும். அவ யாராவது ராஜா கிட்ட தன்னுடைய மனுவை கொடுத்துக்கலாம். அப்படி இருந்தது. நம்ம ஊர்ல ராஜான்னா எப்படி இருந்தா அவரை பார்க்க முடியாதுன்னு கிடையாது, யார் வேணும்னு ராஜாவை பார்க்கலாம். அதுலயும் ராமன் என்ன பண்ணுவாரா, அஸ்மிதா பூர்வ பாஷை, முன்னால சிரிச்சு முன்னால இவரே பேசுவாராம். ஏன்னா ராமனுடைய ஒரு லட்சணம் மகத்துவமான அதிகரண காம்பீரியம். அவ்வளவு கம்பீரமா இருப்பார், கிட்ட நெருங்கிறதுக்கு பயமா ஜனங்களுக்கு. ஆனா அதே சமயத்துல அவர்கிட்ட நம்ம போயிட்டு வந்தா அதிசுலபியாக நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுப்பாரா. அது மாதிரி அம்பாளை பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கும், நெருங்க முடியாது. ஆனா அதே சமயத்துல பக்தியா நீங்க பண்ணின நீங்க என்ன வேணுமோ அதோட 1000 மடங்கு கொடு. வாஞ்சிதா விபலப்பிரதாத்ரி, எவ்வளவு வேணும்னா பலமபிட்ட வாஞ்சா சமதிகம்
சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிகுடம். அம்பாளுடைய பாதங்கள் அதுல ஏற்படக்கூடியதான், அதுல இருந்து வந்ததான தூசியே போறோம். உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன எத்தனை ஆசைகள் இருக்கோ அத்தனையும் நிறைவேற்றி கொடுக்க அது ஒண்ணு போறோம். ஆனா அதனிடத்துல அந்த பக்தி இருக்கணும். அந்த பக்தால் எல்லோருக்கும் இது போய் சேரணும் எனக்கூடியதான எண்ணத்துல என்ன சொன்னா, ஒரு நாளைக்கு சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. அப்பொழுது வாக்தேவிகளை கூப்பிட்டான். சதக்கதாதி சதசி சித்வா சிம்மாசனம்பிகா. வியாக்கியானம் பார்ப்போம். ஸ்தோத்திரநாம்னா அன்வர்த்த கதா பிரதர்சனாய தன்விர்வக்தி. இந்த ஸ்தோத்திரமான அன்வர்த்தம் அப்படின்னா பேருக்கு தகுந்தா போல இருக்கு. ரகசியநாம சாஸ்திரம் இது தத் விஸ்ருதம் பதம் இது பதஸ்ய வாரத்வயம் அன்வய. இதுக்கு ரகசியநாம சாஸ்திரம் என்று பேர் அடைஞ்சதுன்னு ஒரு அர்த்தம். இதுக்கு ரகசியநாம சாஸ்திரம் என்று பேர் ஏன் வந்தது? ரகசியங்கள் இருப்பதனால். தத்விஸ்ருதம் பரம்னா ரகசியநாம சாஸ்திரம் என்று பேருடையது அப்படின்னு ஒரு அர்த்தம். இதுக்கு ரகசியநாம சாஸ்திரம் ஏன் பேர் வந்தது? ரகசியமான விவகாரங்கள்லாம் இருக்கு. ரகசியம்னு என்னது சார்? ரகசிஸ்திதம் ரகசியம். ரகசிஸ்திதம்னு என்ன அர்த்தம்? யாருக்கு தெரியணுமோ அவளுக்கு தெரியணும், யாருக்கு தெரிய வேண்டாமோ அவளுக்கு தெரியப்படாது. அதான் ரகசியம்னு பேர். இது ரகசியம் யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு நம்ம பிரயோஜனம் என்ன? நீரே வச்சுக்கோ. ரகசியம்னு என்ன அர்த்தம்? யாருக்கு அவசியம் தெரியணுமோ அவளுக்கு தெரியணும், யாருக்கு தெரியப்படாதோ அவளுக்கு கிட்டேயே தெரியப்படாது. எவ்வளவு முட்டினாலும் அவளுக்கு தெரியப்படாது. அது ரகசியம். ரகசியம்னு என்ன அர்த்தம்? உபனிஷத்துன்னு அர்த்தம். ரகசியத்துக்குள்ள இருக்கிறது உபனிஷத் அர்த்தம்னு அர்த்தம். அதனால சர்வோபனிஷது துட்டா சாந்தியதீத கலாத்மிகா. அம்பாளுடைய பேர் என்ன? சர்வோபனிஷது துட்டா. ஒரு 10 உபனிஷத்தை வாசிச்சு எனக்கு சமாதானம் இருக்கான்னு கர்வமா இருக்கா லோகத்துல. எத்தனை உபனிஷத்துகள்? ரிசிம்ம தாபினி உபனிஷத்து, பூர்வ தாபினி, உத்தர தாபினி, ராமதாபினி, திரிபுரா தாபினி, பாவன உபனிஷத்து, தேவி உபனிஷத்து, அதர்ஷோபனிஷத்து, எத்தனை இருக்கு. அத்தனை உபனிஷத்துல இருக்கக்கூடியதான சூக்ஷ்மமான அம்சங்கள் இந்த சாஸ்திரநாமத்துல. அதனால இந்த சாஸ்திரநாமத்துக்கு என்ன பேரு? ரகசிய நாம சாஸ்திரம். இத புரிஞ்சுக்கிறதுக்கு அத்தனை உபனிஷத்தை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வாழ்ந்தது போங்க எங்க இருந்து முடியும்னு. அதனாலதான் என்ன சொல்லணும்? குருமுகமா அறியணும். குருமுகமா இருந்தா சுலபமா போயிடும். ஏன்னா ஒவ்வொரு நாமாவும் நமக்கு சொல்லும் பொழுது அந்த உபனிஷத்துல என்ன இருக்குன்னு அந்த கதையும் சொல்லி அதுக்கு சேர்றா போல சொல்வார். ஏன் நமக்கு நம்ம புரியும். எதுவும் சரி, சாஸ்திரங்கள் எல்லாம் குருமுகமாகத்தான் அறியணும். ஏன்னா குருவானவர் அதை பார்த்து ரசித்து சுவைத்து தன் அனுபவத்துக்கு கொண்டு வந்து அதை அப்படியே உங்களுக்கு சொல்வார். உங்களுக்கு எப்படி சொன்னா அது புரியணுமோ அப்படி சொல்லணும். அதுக்கு அவருக்கு தான் குருன்னு பேர். ஏனோ தானோன்னு சொன்னா அவர் ஏதோ அது ஒரு வித்வான்னு வச்சுக்கோ. அப்படி ரகசியமான இந்த விஷயத்தை அது சொல்றதுனால அதுக்கு ரகசிய நாம சாஸ்திரம். அதனால தத் விஸ்ருதம் பரமிதி பதத்வயஸ்ய இது பதஸ்ய வாரத்வயம் அன்வய. 2 தரம் அன்வயம். ரகசிய கர்ப்பிதத்வாத் ஹேதோ ரகசிய நாம சாஸ்திரம் இது பரம் அதிசயேன விஸ்ருதம் பிரசித்தம். இது என்ன விசேஷம்? உபனிஷத்துல இருக்கக்கூடியதான பல நாமாக்கள் இதுல இருப்பதனால், ரகசியங்கள் இருப்பதனால் இதுக்கு ரகசிய நாமான்னு பேர். சாந்தோக்கியோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து, அதுல தஹர வித்யான்னு ஒரு வித்யா. அந்த தஹர வித்ய தஹராக அதரூபிணே இங்க இருக்கு. வைஸ்வானர வித்யான்னு ஒண்ணு. அந்த வைஸ்வானர வித்யன் சாந்தோக்கியோபனிஷத்து சொல்லிருக்கு. விஸ்வரூபா அப்படின்னு இங்க நாமாவில் இருக்கு. இப்படி ஒவ்வொரு நாமாவளியும் அந்தந்த உபனிஷத்துல இருக்கக்கூடியதான எத்தனை வித்யைகள் இருக்கோ அத்தனை வித்யைகளும் இங்க சொல்லிருக்கு. ஆகையால் அதுக்கு என்ன பேரு? ரகசிய நாம சாஸ்திரம்னு. சிம்மாசனே அவஸ்தானம் சர்வேஷாம் தர்சனார்த்தம். எல்லோரும் போய் அம்பாளை பார்க்கலாம் என்பதற்காக சிம்மாசனத்துல வீட்டுக் கொண்டிருப்பா. அன்னைக்கு என்ன சொன்னாலும் அஸ்வதேவாவசரம் பிராதாத் சர்வேஷாம் கும்ப சம்பவா தேவார்த்தமாகதா தத்ர பிரம்மாணி பிரம்ம கோட்டையா. இந்த இடத்துல ஸ்வசேவாவசரம் அம்பாளுக்கு சேவை பண்றதுக்காகவே, அம்பாளுடைய தர்சனம் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காகவே என்ன பண்ணினா நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்கா அரண்மனையில. சர்வேஷாம் கும்ப சம்பவா
சேவார்த்தமாகதா தத்ர அம்பாளை பார்க்கணும் ஜன்மா தரிக்கணும் என்பதற்காகவே அங்கே வந்திருக்கா யாரு பிரம்மாணி பிரம்ம கோட்டைய பிரம்மாணி இப்படிப்பட்டதான தேவதைகள் பிரம்ம கோட்டைய பிரம்ம கோட்டிகள். இது என்ன சார் பிரம்மாணின்னு சொன்னே பரவாயில்ல, ஒரு அம்மா வந்திருக்கா அந்த அம்மாக்கு பேரு பிரம்மாணி சரியா போச்சு. பிரம்ம கோட்டையான்னு சொல்றல அப்படின்னு பிரம்மாணிங்கிற பேரோட இருக்கிறவா கோட்டிகள். பிரம்மாணிங்கிற எத்தனை தேவதைகள்? 1 கோடி தேவதைகள் பிரம்ம கணங்கள். அந்த 1 கோடி தேவதைகளை தான் அவ ஆத்துக்காரர். 1 கோடி ஆச்சா பிரம்மாணி பிரம்ம கோட்டைய பிரம்மாணி கோட்டைய பிரம்ம கோட்டைய. இப்ப எத்தனை கோடி பேர் வந்திருக்காங்க. இப்ப இதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். தேவாவதர தேவார்த்தமவகாச பிரம்மாணி இது நாயம் பிரம்மசப்தாத் நீப். இது கொஞ்சம் விளையாடுறது. இந்த பிரம்மசப்தத்துக்கு மேல கீப் வரலையா? கீப் வந்து பிரம்மாணி அப்படின்னு ஆகணும். ஆனா என்ன ஆச்சுன்னா இது பிரம்மாணிங்கிறது பிரம்மசப்தத்துக்கு மேல கீப் வரலை. ஆனா எப்படி வந்திருக்கு? இது கீஷ் வரல, இது கீப்பு. ஒன்னும் புரியல சார். நீப்பாட்டும் கீஷாட்டும் என்ன விவகாரம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன விவகாரம்னா இப்ப அம்பாளுடைய பகவான் ஒரு 12 பாணினி 12 பெயர்களுக்கு ஆணுக்கு பிரத்தியும் சொல்லிருக்க. இந்திர வருண மிருட சர்வ அப்படின்னு அவளுக்கு மேலதான் அதுக்கு மேல அவ ஆத்துக்காரிங்கிற அர்த்தத்துல ஆணுக்கு பிரத்தியம் வந்திருக்கு. ஆணுக்கு பிரத்தியம் வந்தா என்னாச்சு? நீப் வந்திருக்கு. அவருடைய ஆத்துக்காரி பவானி, சர்வருடைய ஆத்துக்காரி சர்வாணி, ஈசானுடைய ஆத்துக்காரி ஈசானி, யவனுடைய ஆத்துக்காரி யவானி. யவம்னா நாங்க ஒரு தாண்டி விசேஷம். அதுக்கு ஆத்துக்காரி எப்படி இருக்கும்? யவான துஷ்ட யவங்கள், கெட்டு போன யவங்கள். யவனானி யவனம்னு சொன்னா துலுக்க அவ எழுததான ஒரு லிபி இருக்கு பார்த்தா அதுக்கு யவனானின்னு பேர். விவகாரம் பல அர்த்தங்கள்ல இந்த 12 எழுத்துகளுக்கு 12 பதங்களுக்கு தான் ஆணுக் பிரத்தியம் சொல்லியிருக்க. இந்த ஆணுக் பிரத்தியம் இந்திர வருண யம சர்வ அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால இவ எல்லாம் சூத்திரத்துல சொல்லியிருக்க. இது இந்த அர்த்தங்கள்ல இந்த 12 பதங்களுக்கு தான் வரும். அதுல பிரம்மாங்கிற பதம் இல்ல சார். இந்த 12 பதங்கள்ல பிரம்மாங்கிற பதம் இல்ல. அதனால பிரம்மாங்கிற பதத்துக்கு மேல கீப் வராது. அது பிரம்மா பிரம்மாணின்னு அது அர்த்தம் இல்லை. எவ்வளவு தூரம் பிரம்மாணின்னு பார்த்ததுனாலயே ஒருவேளை நீங்க அப்படி மிஸ்டேக் பண்ணிக்க போறீர்கள். இது அப்படி வரல. அதான் சொல்ற பிரம்மாணி இது நாயம் பிரம்மசப்தாத் நீப் இந்திரவருண இத்தியாதி சூத்திரே பிரம்மசப்த பாட்டா பாவேனா. இந்திரவருணாங்கிற சூத்திரத்துல பிரம்மசப்தம் படிக்கல. அதனால அனுகம அயோகா இப்படி சொல்ல. அனுகாகம அயோகா ஆணுப்பிரத்தியம் வரலை. அப்ப என்னத்தான் வந்திருக்கு சார்னா? அபிது பிரம்மா பிரம்மன வேதங்கள். வேதங்களை அணித்து எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கு. சப்தாயதே வியவஹரதி இது யாவது சதுர்முக பிரம்மா சா பிரம்மணா சதுர்பிர்வதனை 4 முகங்களினால் சதுர்வேத வக்தா பிரம்மா. பிரம்மனா உபனிஷத்து சொன்ன பிரம்மத்துக்கு போயிட்டு போறாள். இது பிரம்மதேவர் சரஸ்வதி ஆத்துக்காரர். சத்ய ஸ்திரீ இத்தியர்த்தே புண்யோக லட்சணே நீஷ். அந்த புண்யோக லட்சணம் அப்படின்னு சொன்ன அவருடைய ஆத்துக்காரி அப்படிங்கிற அர்த்தத்துல நீஷ் வந்துருக்கு. சதுர்முக பிரம்மாவனுடைய ஆத்துக்காரி அப்படிங்கிற அர்த்தத்துல பிரம்மாணி. இந்த இடத்துல நீஷு நீப்பு என்ன சார் வித்தியாசம்? எல்லாம் பிரம்மாணி பிரம்மாணி தான். பிரம்மாணி அப்படின்னு கீழே எடுத்தா அது ஒண்ணு. நீஷ பிரம்மாணி அப்படின்னு மேல சொல்லு. ஸ்வரத்துல வித்தியாசம். வேதத்துல சொல்லும் பொழுது பிரம்மாணி அப்படின்னு, இன்னொன்னு பிரம்மாணி அப்படின்னு மேல சொல்லணும். ஒண்ணு கீட்டு ஒண்ணு கீட்டு. இல்ல ஸ்வரம் ஒண்ணுதான். அத பகார கக்காரண்ட இது ஈட்டு. கடைசியில என்ன நிக்கிறதுன்னா ஈதான் நிக்கிறது. அது வையாக்கரணம் கண்ணுல தான் விழும். மீதி பேருக்கு காதுல விழாது. அதாச்ச ஸ்வச்சந்த சாஸ்திர யோக பிரம்மாணி ஜபரே சக்தி பிரம்மணோ உத்சங்க காமினி. இது இன்னொன்னு நம்ம பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக. இப்ப பிள்ளையாரு பாக்கிறேன். பிள்ளையாருக்கு சித்தின்னு ஒரு ஆத்துக்காரி. ஆனா போட்டோல பார்த்தேன்னா பிள்ளையார் மடியில உட்கார்ந்து இருப்பார். இங்க ஆத்துக்காரர் மடியில உட்காரு.
ஆத்துக்கார மடியில அம்மா உட்காருவாங்க. இது என்ன விவகாரம்? உட்கார்ந்து அவர் என்ன ஆறுதுன்னு வலிக்காது விவகாரம். ஆனா இப்படி இருக்கா போல நீங்க போட்டோ பாக்குறேன், நீங்க என்ன ஓகே பரவாயில்ல ஏதோ போச்சு, அவராவது பத்திரமா வச்சுட்டு இருக்காரு, என்ன மாத்துக்காரர் இருக்காது பண்ணாலும் அப்படி சந்தோஷப்பட்டு சும்மா பார்த்துட்டு பூஜை பண்றேனே ஒழிய அதனுடைய தத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கல. இங்க பார்க்கணும், புராணங்கள்ல யார ஆத்துக்காரின்னு சொல்லியிருக்கோ ஆக்சுவலா அது அவருடைய சக்தி. இவர் பிரகாச சக்தி சகித மார்த்தாண்ட பைரவ ஸ்ரீபாதகம் பூஜையாமிங்கிற பிரகாசம்ங்கிறது அவருடைய சக்தி, ஒழிக்கிறதுங்கிற அவருடைய சக்தி. ஆனா அந்த ஒழிக்கிறதுன்னு அவருடைய ஆத்துக்காரி இல்ல. ஆனா புராணங்கள்ல சொல்லும் பொழுது என்ன சாயா சக்தி, ஜோதிஷ் சக்தி, இப்படின்னு சாயா ஜோத்னா அப்படின்னு 2 பேர் இருக்கா அவருக்கு ஆத்துக்காரி அப்படின்னு சொல்றது. புராணங்கள்ல சொல்லும் பொழுது ஆத்துக்காரியாக சொல்றது, தந்திரங்களை சொல்லும் பொழுது ஆத்துக்காரி இல்லது. அது என்னது? அது அந்த தெய்வத்தினுடைய திறமை சக்தி. ஆகையால் சித்தலட்சுமி சமேத மகாகணபதி, உங்க காரியத்தை சித்தி பண்ணக்கூடியவர் மகாகணபதி. காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதான சக்தி உள்ளவர் மகாகணபதி. அங்கே சித்தலட்சுமிங்கிறது அவருடைய சக்தி. அதே போலயே பிரம்மாணிங்கிறது பிரம்மதேவருடைய சக்தி, உலகங்களை படைக்கக்கூடியதான திறமை. அதான் சொல்றார் பிரம்மாணி ஜபரே சக்தி பிரம்மணோ உத்சங்க காமினி. பிரம்மதேவருடைய மடியில இருக்கான்னு அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அதனால போட்டோல இப்படி இருக்கு அப்படி இருக்கு ஆத்துக்காரி தான் இப்படி எல்லாம் சொல்லப்படாது. அது விவகாரம் என்ன? அந்தந்த ஸ்வரூபத்துல அந்தந்த சக்தி, சக்தியைத்தானே வழிபடுறேன். நீங்க இங்க நம்ம வழிபடுறது எதுக்கு? சக்திய. அந்த சக்தி எங்க இருக்கு? அந்தந்த ஸ்வரூபத்துல இருக்கு. ஆகையால் வேதங்களால தயார் பண்ணி வேதங்கள்ல சொல்லக்கூடியதான சக்தி பிரம்மதேவருக்கு இருக்கு. அந்த சக்திக்கு என்ன பேரு? பிரம்மாணின்னு பேரு. பிரம்மாணம் ஆனயதி ஜீவயதிவா பிரம்மாணி. பிரம்மாவை அனயதி, அது என்ன பண்றது? ஜீவயதி, அவருக்கு பிராணனை அனப்பிராணனேங்கிறது. ஆனா அவருக்கும் உயிரை கொடுக்கிறவளாக இருக்கா. ஒரு லோகத்துல ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு பின்னால ஒரு ஆத்துக்காரி இருக்கா, ஒரு பெண் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. எவரு சக்சஸ்ஃபுல் மேனுக்கு பின்னாலே ஒரு ஆத்துக்காரி இருக்கான்னு சொல்றா. அது திரும்பி பார்த்தா இல்ல, முன்னாலதான் உட்கார்ந்து இருக்கான்னு சொல்றேன், அது வேற. ஆனா ஆக்சுவலா என்ன அர்த்தம் அப்படின்னு, அவருக்கு பிராணசக்தி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா செயலும் செய்வதற்கு வேண்டியதான சகாயம் பண்ணிட்டு இருக்க. அந்த சகாயம் பண்ணலேன்னா இவரால் அந்த காரியம் பண்ண முடியாது. எப்பொழுதும் புருஷாளுக்கு ஒரு காரியம் பண்ணணும், அவரை என்கரேஜ் பண்ணணும். உங்களால முடியும், நீங்க இது பண்ணுவேன், நான் அது பண்ணி தரேன், இது பண்ணி தரேன், நீங்க வேலைக்கு காப்பி போட்டு தரேன், ஏதோ ஒண்ணு சொல்லி அவரிடத்துல காரியத்தை சாதிக்கிறாளோ இல்லையோ, தன் காரியத்தை இல்ல எல்லா காரியத்தையும் அது சாதிச்சுக்கிறாளோ இல்லையோ, அந்த சக்தி யாருது? அந்த பிரம்மாணி. பிரம்மதேவருக்கு தன் காரியத்தை சாதிக்கக்கூடியதான திறமை அவளால வந்தது. ஆகையால் உத்சங்க காவினி அதுவா பிரம்மாணி சப்தா பாரதி கோட்டி பரஹா. அதனால புமான் ஸ்திரியாங்கிற ஏகதேசம் வரல. இப்ப மாதாச்ச பிதாச்ச பிதரவு அது ஏகதேசம். அதே மாதிரி பிரம்மாச்ச பிரம்மாணிச்ச பிரம்மாணி அப்படின்னு இல்ல. அதான் அதுவா பிரம்மாணி சப்தா பாரதி கோட்டி பரஹா. பிரம்மாணின்னு சொன்னா சரஸ்வதி கோட்டி. தத்சமேதா பிரம்ம கோட்டயா இது சாகபார்த்திவத்வாதேஹே ஆக்ருதி கணத்வாத் மத்தியம பதலோபி சமாசா. அதாவது பிரம்ம கோட்டையான்னு சொன்னதுனால பிரம்ம சமேத கோட்டையா பிரம்ம கோட்டையா. அதுக்கு விற்பத்தி சொல்றப்ப அப்படி சொல்லணும், விக்கிரக வாக்கியம் எப்படி சொல்லணும்? பிரம்ம சமேத கோட்டையா பிரம்ம கோட்டையா. சமயத்தை விட்டு போயிடுச்சேன் சார், அது விழுங்கிட்டேன். மத்திய பதலோபி சமாசத்துல மத்தியம பதம் போயிடுது. அப்படி போகலாமான்னு சாக யுக்தா பார்த்திவா சாக பார்த்திவா அது நடுவுல போயிடுது. அதே போல சில சமாசத்துல மதபதம் போயிடுது. அவ்வளவு. அதனால சாக பார்த்திவ கணம்னு பேருது, அதுல போயிடுது. இது மத்தியம பதலோபி சமாசா. பகுவச்சனம் பிரம்மாணி பிரம்ம கோட்டையா. இதுக்கு கோட்டி சங்கியாபரம் தேன பிரகிருதி பிரத்யாபியாம் மிளித்வா கோட்டி குணிதா கோட்டி இது சித்தன். கோட்டின்னா ஒரு கோட்டிக்கு மேல ஒரு கோட்டி. ஒரு கோட்டின்னா மொத்தம் 7 சைபர் இருக்கணும். ஒண்ணுக்கு பக்கத்துல 7 சைபர் போட்டேன்னா ஒரு கோட்டி. அப்படித்தானே? யாரு கண்டா 1 லட்சம்னா 5 சைபர் இருக்கணும். ஒரு கோட்டின்னா 7 சைபர். 10 லட்சம் 100 லட்சம்.
கோட்டியால பெருக்கினா என்னன்னு ஏன் சார் இப்படி வேண்டாம்? ஒண்ணுக்கு பக்கத்துல 14 சைபர் போடணும். கோட்டையிலையானால் அத்தனை நம்பர், அத்தனை பேர் வந்திருக்கலாம். கோட்டி குணிதா கோட்டி ஜப்தா ஜலதி சங்கியாக்காக பிரம்மாண்யா. எத்தனை பிரம்மாணி தேவதைகள் வந்திருக்கா? ஒண்ணு பின்னால 14 சைபர் போட்டீங்கன்னா எத்தனை வருமோ அத்தனை பிரம்மாணி தேவதைகள் வந்திருக்கலாம். அது அவ மட்டும் இல்ல, அவளுடைய புருஷாலும் வந்திருக்காரு. அதுக்காரிய விட்டு இருப்பாள விவகாரம் அத்தனை புருஷாலும் வந்திருக்கா. அத்தனை பேர் இந்த மத பூஜைக்கு வந்தா எப்படி இருக்கு பாத்தீங்களா? என்ன அர்த்தம்? 8 பேர் பிரம்மாணி கோட்டிகள் மட்டும். இது போல ருத்ராணி கோட்டிகள் வரிசையா வரப்போறா. அத்தனை பெரிய சிம்ஹாசனம், அதற்குள்ள இத்தனை பேர் வந்திருக்கா. அவள் எதிர்க்க இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணினா பாத்துக்கோ. அதையே ஒரு ருத்ரயாமலே. அதனால ருத்ரயாமல ஸ்தோத்திரத்துல சர்வமங்களாத்தியான பிரகரணே, சர்வமங்களான்னு ஒரு தேவதை, அந்த சர்வமங்களா ஸ்தோத்திரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த தியானத்துல ஆவரதாம் பிரம்ம பிரம்மாணி கோட்டி கோட்டி இத்தியாதி ஸ்மரியதே. இப்படி பிரம்மாணி கோட்டி கோட்டிகள். எத்தனை பிரம்மாணி கோட்டையான்னு சொன்னா மட்டும் இல்ல, பிரம்ம கோட்டையான்னு சொன்னார்தான். ஒரு கோடி இன்னொரு கோடியோ பெருக்கிறேன்னா எவ்வளவு வருமோ அத்தனை பிரம்மாணி தேவதைகள். அவ ஆத்துக்காராலும் எங்க இடம்னு கேட்க கூடாது. அவ்வளவு பெரிய இடம் இருக்கு ஸ்ரீபுரத்துல. அவ்வளவு அங்கெல்லாம் எப்படின்னா இந்த புஷ்பக விமானம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். அத ராமநாதத்தை சீதாதேவியை ஏற்றி வச்சுட்டு ஏற்றி வச்சுட்டு போலாம்னு நினைச்சார். ஒவ்வொரு குடங்கா நானும் அயோத்திக்கு வருவேன். சரி ஏறுங்க. ஒருத்தர் ஏறினதுமே ஒரு சீட் அங்க உண்டாகும். ஆனா எப்பொழுதுமே ஒரு சீட்டு காலியாவே இருக்கும். இன்னொருத்தர் ஆள் வந்தாலும் இறந்துக்கு இடம் இருக்கும். எத்தனை பேர் ஏறினா அத்தனை பேருக்கு ஒவ்வொரு சீட்டு, அந்த விமானம் பெருசாகிட்டே இருக்கும். இந்த குரங்குகள்லாம் ஏறிட்டு எல்லாமும் அது அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் அயோத்திக்கு வர மார்க்கத்துல ருஷ்யமுக பர்வத்துக்கிட்ட வந்துட்டான். வேகமா போயிட்டு இருக்கு. ஒரு குரங்கு ராமன்கிட்ட போச்சான். போய் என்ன பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு, நாங்க போறோம், அதான் உள்ளூர பயமா இருக்கு. என்னப்பா உனக்கு பயம்? நீர் மட்டும் நாமப்பட்டா விழுந்து பண்ணி என்ன அழிச்சுன்னு போறீங்களா? எங்க ஆட்டுக்காரி கேட்பா, நான் என்ன பண்றது? ஒரு இந்த குரங்கு ஒண்ணு சொன்னா எல்லா குரங்கும் அப்படித்தான். அது எங்காவது காரி வரணும், எங்காவது காரி வரணும்னு சொல்லிட்டான். ராமன் பார்த்தாராம், இறக்க இங்க சிம்மாசனம் சேர்த்தது. எல்லாரும் ஏறும் கொண்டார். அத்தான குரங்குகளும் அவ ஆத்தக்காரிகளே ஏறினான். ஏறி அங்கிருந்து வர்ற அயோத்திக்கு பிளேன்ல இருந்து இறக்கிறப்ப ஒவ்வொரு குரங்கா குதிச்சுட்டு இருக்கான். என்ன பண்றது விவகாரம் முழுக்க? ராமன் வரமாட்டேங்கிறார், குரங்கு வந்துட்டு இருக்க. இது என்ன இப்படி ஒரு ஆச்சரியப்பட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனார், அத்தனை பேரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தூத்தாள் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுத்தினார் ராமன். அதற்கு பிறகு நாளைக்கு பட்டாபிஷேகத்தான் நாங்க முன் சீட்ல உட்காரணும்னு சொல்லித்தான். குரங்கள் பாருங்க எத்தனை இத்தனை நம்பர். அப்ப சொன்னாலாம், சிம்மாசனம் இது நடக்க பட்டாபிஷேகம் நடக்கிறது முன்னால குரங்கு இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு. அத்தனை குரங்குங்க நான் உருவத்தை மாத்திரேன். குரங்குகளுக்கெல்லாம் ஸ்திரீ குரங்குகள்லாம் பெண் குரங்குகள் பெண்களா ஆயிட்டா. ஆயாச்சு. அது சந்தோஷம். தலை பின்னணுமே இல்ல, என்ன பண்றது? அங்க அயோத்தியில இருக்கக்கூடிய ஸ்திரீகள் ஒவ்வொரு குரங்கும் ஒரு ஸ்திரீ பின்னணும். அப்படி தயார் பண்ணி அத்தனை குரங்களும் பெண் வடிவமாக வந்து உட்கார்ந்து ராமனுக்கு உருவத்தை மாத்தினா பொருட்காரு. எதுக்கு? ராவணன் உருவத்தை மாற்றி சீதாதேவி எடுத்துன்னு போறார். அனுமானவர் ராமனை முதல்ல பார்க்கும் பொழுது உருவத்தை மாற்றி விட்டு வேஷத்துல போயிருக்காரு. ஒரு சாதாரண பிராமண வேஷத்துல போயிருக்காரு. அது பிடிக்காதவருக்கு. ஆனால் அவருக்கு இப்ப மாத்தினாரே என்னடா, தானா மாத்தினார். எதுக்கு? இன்னொருத்தர ஏமாத்துறதுக்கா இல்ல. சிம்மாசனத்துல உட்காரும் பொழுது அரண்மனையில உட்கார்ந்து போது இவ வந்தா பாக்குறதுக்கு நல்லா இருக்காதுன்னு அவ ஆசைப்பட்டதுனால, அதான் மனசுல இருக்கக்கூடியதான எண்ணம் தான் முக்கியம். அப்படி அழகா பண்ணின அப்படின்னு சொல்றது. அதே மாதிரியே இத்தனை பேரும் சர்வமங்களா தியானத்துல கோட்டி கோட்டி எவ்வளவு பெரியதான சிம்மாசனம், அதுக்கு பெரியதான ஒரு அரண்மனை, அத்தனை பேர் வந்திருக்கா. இப்படி ஸ்வதேவாவசரம் பிராதாத் சர்வேஷாம் கும்ப சம்பவா தேவார்த்தமாகதா தத்ர பிரம்மாணி பிரம்ம கோட்டையா. அவ்வளவுதானா? லக்ஷ்மி நாராயணானாம் கோட்டைய சமுபாகதா கௌரி கோட்டி சமேதானாம் ருத்ராணாமபி கோட்டையா. மகாலட்சுமி அவளுடைய ஆத்துக்காரர், அதே போலயே கௌரி அவளுடைய ஆத்துக்காரர், இவாள்லாம் வந்திருக்கலாம். லட்சுமி கோட்டி சமேதாக நாராயண கோட்டி நாம் கோட்டியா. அங்கே ஒரு கோட்டிய கோட்டியோட பெருக்குங்க, அத்தனை பேர் வந்திருக்க.
எங்க பார்த்தாலும் ஒரே மகாலட்சுமியா இருக்கு. அத்தனை பேர் ஒரு கைது முழுக்க பார்த்தாலும் எல்லாரும் ஒரு 2 கையிலையும் புஷ்பத்தை, தாமரை புஷ்பத்தை வச்சுட்டு அவை வர்ற முதிரையில யானைகள்லாம் மேல அப்படியே தங்க நாணயங்களை கொட்டுறா போல. எத்தனை தங்க நாணயம் மனசாலையாவது நினைச்சு பார்ப்போமே. அத்தனை லட்சுமி நாராயணாந்த கோட்டைய சமுபாகதா லட்சுமி கோட்டீனாம் நாராயண கோட்டீனாம் கோட்டையா இத்தியர்த்தः. ருத்ராணாம் இத்யபி ருத்ர கோட்டீனாம் இவள் யதா ஸ்ருதே தாவத் ஏகைக சுத்தஸ்ய ஏகைக கோட்டி கோட்டி கௌரி சமேதத்துவ அவகதி ஸ்யாத். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோட்டி கோட்டிகள். இது பூர்வாபியாம் சக்திபியாம் சஹ சங்க்யாயாஹ வைஷம்யஞ்ச, அதாவது சங்கையில வைஷமியம் இருக்கு. எதி புனः பகுகோட்டி சங்கியாக ருத்ர சமுதாயத்தைவ விசேஷத்வாபிப்பிராயேன கோட்டியால பேருக்குங்க. இதெல்லாம் வேண்டாம் சார், நிறைய இருக்கு. இது 1 2 எண்ணவா முடிவு வாழ்ட்ட அநேக சங்கியாகத்வா அபிப்பிராயேன கௌரி கோட்டி சமேதத்வரூபம் விசேஷணம் நது ஏகைக ருத்ரஸ்ய விசேஷத்வ அபிப்பிராயேன இது பரியாலோசனே. அப்படி நினைச்சோம்னா ததா யதாஸ்ருதமேவ சாது அப்படின்னு ஒரு கோட்டின்னு வச்சுக்கோ. சர்வாணி பகுசனானி புனः அனந்த சங்கியாபராணி நம்பரை எண்ண முடியல. அவ்வளவு எத்தனை பேர் வந்திருக்காரு எப்படி எண்கள். இப்ப எல்லாம் குத்திமதி பார்த்தா நடக்கிறது. கான்ட்ராக்ட் வந்து கல்யாணத்துல எத்தனை பேர் சார் சாப்பிட்டா அதுவா 300 இலை செலவா இருக்குன்னா ஒரு இலை எடுத்து கீழ்ச்சி போட்டுருந்தா என்ன ஒத்தராலே ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு குழந்தை வந்து உட்கார்ந்து இருக்கும், அதுக்குள்ள அந்த அப்படி போயிடும். அது ஒரு இலை கிழ கணக்கு. எப்படி கட்டுறதுன்னு எங்களுக்கெல்லாம் தெரியாது, இலைத்தான் கணக்குன்னா அது பார்த்துதானே நடக்கிறது. அதே மாதிரி இங்க நம்பரை கண்டுபிடிக்க என்ன முடியாது, அங்க பார்த்தா ஒண்ணும் தெரியல சார். அதனாலதான் சர்வேஷாம் சர்வாணி பகுவச்சனானி புனா அனந்த சங்கியா ரொம்ப பேர் வந்திருக்கா. பிரம்மாண்டானாம் ஆனந்தியம் பிரதி பிரம்மாண்ட ஸ்ருத்யதிகாரிஷு திரயஸ்ய ஆவசியகத்வேன. இந்த பிரம்மாண்டங்களுக்குள்ள இத்தனை பேர் இருக்கான இவ இன்பினிட்டா இருக்கிறது. பிரம்மாண்ட சிருஷ்டி அதிகாரிஷு பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணக்கூடியதான அதிகாரிகள்ல திரயஸ்ய ஆவசியகத்வேன யாரு மகாவிஷ்ணு இருக்கணும், ருத்ரன் இருக்கணும், பிரம்மதேவர் இருக்கணும். ஆவசியகத்வேன தேஷாம் ஆனந்தியே விவாதாபாவா. அப்படி அத்தனை கோட்டிகள் அந்தந்த ஸ்வரூபத்தில் வந்துட்டார். தேஷாம் யுகபதாஹ்வானந்தோ. ஏன் சார் இத்தனை பேரை ஒரே தரம் கூப்பிட்டு அனாவசியமாக வளர்த்துருக்கல. ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் 20 பேர் அப்பதானே சரியா இருக்குங்க. இத்தனை பேரை கூட்டு வந்து அவளுக்கெல்லாம் மரியாதை பண்ண விடாம சிரமப்பட்டு இருக்க வேண்டுமா? ஏன் இத்தனை பேர் கூட்டிருக்கா ஒரே தரம் அப்படின்னா தேஷாம் யுகபதாஹ்வானந்தோ சர்வ பிரம்மாண்டேஷு அத்திய பிரசித்தி சம்பாதனியா. இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துடைய பிரசித்தி எல்லா பிரம்மாண்டத்துக்கும் தெரியணும். நீங்க மட்டும் சஹஸ்ரநாமத்தை வாசிக்கல, தேவலோகத்துல வாசிக்கிறார், இந்திரலோகத்துல வாசிக்கிறார், மற்ற லோகங்களையும் வாசிக்கிறார். எந்தெந்த பிரம்மலோகத்துக்கு போனாலும் அங்கேயும் சஹஸ்ரநாமம் படிச்சுட்டு இருக்கா. எந்த சஹஸ்ரநாமம்? சஹஸ்ரநாம சஹஸ்ரம் இது புரா. இதே சஹஸ்ரநாமம் அங்கே போனாலும் அங்கேயும் இதே மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பா, சில பேர் கேட்டுட்டே இருப்பா. இங்க மட்டும் இல்ல, அங்கேயும் இதே மாதிரி தான் அப்படின்னு சொல்றதுக்காக சொன்னாலும். இதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம வந்து இந்த பிரசித்தியான தேவதைகளை பத்தி சொன்னோம். இது இல்லாம மற்ற தேவதை மந்திரினி தண்டினே முக்கியா தேவார்த்தம் யாஸ்தமாகதா சக்தயோ விவிதாகாராக தாசாம் சங்கியா ந வித்யதே. இது மட்டும் இல்ல, மந்திரினி தண்டினே முக்கியா மந்திரினி சியாமளா ராஜசியாமளா, தண்டினி வாராகி. இத ராஜசியாமலாங்கிறது அம்பாளுக்கு மினிஸ்டர். ராஜாவா இருந்தா மினிஸ்டர் இருக்க வேண்டாமா? அதே போல தண்டநாதா கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் போர்சஸ் அவளும் வந்தாலாம். தேவார்த்தம் யாத்ரமாகதா சக்தையோ விவிதாகாரா. இதர பல சக்திகள் இருக்கு, அவளுடைய நம்பர் தெரியாது தண்டவர். தாசாம் சங்கியா ந வித்யதே. எண்ண முடியல, பெட்ரோல் விவிதாகாரா இது பராசக்தி. அதுக்கப்புறம் ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, பலசக்தி, பாலாசக்தி, அன்னபூர்ணாசக்தி, பகலாசக்தி, தாராசக்தி, வாக்வாதினி சக்தி, பராசக்தி, காயத்ரி சக்தி, அதே போல சாவித்ரி சக்தி, சித்தலட்சுமி சக்தி, ஸ்வயம்பரா சக்தி, நகுலி சக்தி, அஸ்வாரூடா சக்தி,
குருகுள்ளா சக்தி, ரேணுகா சக்தி, சம்பத்சரி சக்தி, சாம்ராஜ்ய லட்சுமி சக்தி, பத்மாவதி சக்தி, சிவா சக்தி, துர்கா சக்தி, பத்ரா சக்தி, காளி சக்தி, காலராத்திரி சக்தி, சுபத்ரிகா சக்தி, சின்னமத்தா சக்தி, பத்ரகாளி சக்தி, காலகண்டி சக்தி, சரஸ்வதி சக்தி. இத்தனை சக்திகளும் ஒவ்வொருத்தருக்கும் பின்னால் ஒரு கோட்டி பிடிச்சிருக்கோம். இத்தியாத்யா ருத்ரயா மலாதவ பிரசித்தா. இத்தனை பேர் வந்திருக்காரு. அத்தனை பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் லலிதாதாசன புத்தகம் ஒன்று கொடுக்கணும்னா எத்தனை காப்பி பிரிண்ட் பண்ணணும் யோஜனை பண்ணி வரும். அத்தனை பேர் வந்திருக்க. யத்யபி பூர்வத்ராபி கோட்டையா இது பகவதனேன அசங்கியாதத்துவம் ஏவ உக்தம். இது சொன்னது நம்பர்ல இன்ஃபினிட் சொல்லியாச்சு. ததாவ இஹ தத் சமான சங்கியாக்காக பிரத்யேகம் பாலாதய சஜாதீயா ஏவ. அத்தனை கோட்டி கோட்டிகள் ஒவ்வொருத்தருக்கும் பரஸ்பர விஜாதீயா. ஆனா அவளுக்குள்ளே வித்தியாசம் தெரியுது. வெவ்வேறுக்கும் வெவ்வேறு டிரெஸ், வெவ்வேறு கலர். பிரம்மணி வித்தியர்களுக்கெல்லாம் ஒயிட் கலர், ஒயிட் டிரெஸ். அதே போல லட்சுமிக்கெல்லாம் சிவப்பு டிரெஸ். அப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே பிரிஞ்சிருக்கான். நான் சொல்லல, இங்க போட்டிருக்கார் பாருங்க. தத் சமான சங்கியா பிரத்யேகம் பாலாதய சஜாதீயா ஏவ பரஸ்பர விஜாதீயா. அப்படி கிளியர் கட்டா டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் அனந்தா இத்தியாசையேனா நம்பர் இவ்வளவும் தெரியாதனால தாசாம் நாம் நாம் விசிஷ்ய நிர்தேசம் அசக்கியத்வாத். தனித்தனியா பெயரை சொல்ல முடியாது. ராமாயணத்துல குரங்குக்கெல்லாம் பேர் சொல்லியிருக்கார் வால்மீகி. நலன் நீல இப்படி வருது அத்தனை குரங்குகளுக்கு பேர் உண்டு. ஆனா விவகாரம் என்ன, உங்க சரீரத்துல 72,000 நாடி இருக்கு. அலம்புதா கோ விஸ்வதரா வாரணாசி அசிஜிக்வா பயஸ்வரி இப்படி ஒவ்வொரு நாடிக்கும் பேர் 72,000 பேர். இந்த நாடிகளுக்கு உபநாடிகள் பேர் சொல்லலன்னு வச்சுங்களேன். அத்தனை பேர் சொல்லிருக்க. ஆனா இங்க அதுவும் சொல்ல முடியல. நாம் நாம் விசிஷ்ய நிர்தேசம் அசங்கியத்வாது சங்கியா நிவித்யதே இத்யுக்தம். அதுவா அசங்கியா சங்கியா நவித்யதேன்னு இருக்கு. அதுவா அசங்கியா தாசாம் அசங்கியா அப்படின்னு. சம்யக்கு க்யாதீதி அசங்கியா நாம தேயமித்யர்த்தா. நவித்யதே நசக்கியதே வக்தும் சொல்ல முடியாது. சம்யக் க்யாதீதி சம்யா ஒழுங்கா நன்றாக சொல்ல முடியும். அதுக்கு சங்கியான்னு பேர். நாமனிர்தேசேன இத்யர்த்தோவா. அதனால ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பேர் சொல்ல முடியல. ஏதோ 10, 100, 1000, 10,000, லட்சம்னு பேர் சொல்லலாம் சார். அதுக்கு மேல இருந்தா எங்க இருந்து பேரை கண்டுபிடிக்க முடியும்? அல்ல எங்களுக்கு தெரியாது. முழுக்க அத்தனை பேர் வந்திருக்கா. இது மட்டும் இல்ல, திவ்யௌகா மானவௌகாச்ச சித்தௌகாச்ச சமாகதா தத்ர ஸ்ரீலலிதா தேவி சர்வேஷாம் தர்சனம் ததௌ அப்படின்னு இது வரைக்கும் அம்பாளுடைய சக்தியை சொன்னோம். குருமண்டலத்தில் இருக்கக்கூடியதான் திவ்யமான குருக்கள், மானவோகமான குருக்கள், சித்தௌகமான குருக்கள் இவாள்லாம் வந்திருக்கலாம். அவ யாரு? மானவோகம், சித்தௌகம், திவ்யௌகம்னு என்னது? இவாளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நாம் 30ஆம் தேதி அன்னைக்கு மேல் கிளாஸ்.